ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட நடுவுல ஒரு பழைய மண் வீடு. அந்த வீட்ல தான் ஊருக்கே ரொம்ப பிடிச்ச ராமு தாத்தா வாழ்ந்துட்டு வந்தார். ராமு தாத்தாவோட சிறப்பு என்னன்னா, அவர் தினமும் ஹோட்டல் நடத்த மாட்டார். வாரம் முழுக்க அமைதிதான். ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் அவர் 100 கிலோ மட்டன் சமைப்பார். அதோட சேர்ந்து சுட சுட சாதம், கரகரப்பான பாப்பாடும். கிராமத்துல நிறைய ஹோட்டல் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தா எல்லாமே வெறிச்சோடி போயிடும். ஏன்னா அந்த நாள் முழுக்க ராமு தாத்தாவோட வீட்டு முன்தான் திருவிழா மாதிரி இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ராமு தாத்தா விடியற்காலையிலேயே எழுந்தார். சந்தைக்கு கிளம்பினார். என்ன ராம தாத்தா, இன்னைக்கும் 100 கிலோ மட்டன் தானா? முழு ஊருக்கே நீங்க தான் சாப்பாடு போட போறீங்க போல. அடே, ஞாயிறு நாள் என்றா ராமு தாத்தாவோட மட்டன் தான். இன்னைக்கு எல்லாரோட வயிறும் நிரம்பும், மனசும் சந்தோஷமா இருக்கும். அந்த கனமான மட்டன் மூட்டைய தூக்கிக்கிட்டு மெதுவா மெதுவா வீட்டுக்கு வந்தார் ராமு தாத்தா. வாசல்ல அவரோட மனைவி ஜானகி பாட்டி நின்னுட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, இவ்ளோ மட்டனை தனியா தூக்கிட்டு வர்றீங்களே, களைப்பே ஆகாதா? ஏன் நம்ம ஊர்லயே ஒரு ஹோட்டல் திறக்க கூடாதா? தினமும் இதே வேலை இருந்தா கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்ல? ஹோட்டலா? அடப்பாவி, என்ன பேச்சு இது? ஹோட்டல் துறன்னா தினமும் சமைக்கணும். தினமும் சமைச்சா இந்த சுவை எங்க கிடைக்கும்? இப்போ எல்லாரும் ஒரு வாரம் முழுக்க காத்திருக்கிறாங்க. அதான் இந்த சுவைக்கும் அவங்க பாசத்துக்கும் காரணம். எனக்கென்னமோ உங்க கையோட சுவை ஒரு நாளும் குறையாது போலதான் தோணுது. தினமும் சாப்பிட்டாலும் மக்கள் சலிக்க மாட்டாங்க. அதான் நான் யாருக்குமே சொல்லாத ரகசியம். இந்த சுவை ஞாயிற்றுக்கிழமையோடது. அது ஞாயிற்றுக்கிழமையோடையே இருக்கட்டும். பெரிய இரும்பு பாத்திரத்தை வச்சு அதுக்கு கீழே மரச்சூளை எரிய விட்டார் ராமு தாத்தா. முதல்ல பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சில்பட்டையில அரைச்சு புதிய மசாலா தயாரிச்சார். அதுக்கப்புறம் அவரோட ரகசிய மசாலா சேர்த்தாரு. அடடா, அந்த வாசனை முழு முற்றத்தையும் நிரப்பிச்சு. 2 மணி நேரம் மெல்லிய தீல மட்டன் சமைஞ்சது. அதே நேரத்துல பக்கத்துல பெரிய பாத்திரத்துல சாதம் கொதிச்சது. ஜானகி பாட்டி கரகரன்னு பாப்படம் பொரிச்சாங்க. இந்த வாசனை தெருவோட மூலையா போயிடுச்சு. பாருங்க, 12 மணி அடிச்சா மக்கள் கூட்டம் கூடிடும். மக்கள் முகத்துல தெரியற அந்த சந்தோஷம்தான் எனக்கு கிடைக்கிற அதிக பெரிய வருமானம். கடிகாரம் சரியா 12 மணி அடிச்சது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு குடும்பமா யாரோ சைக்கிள்ல, யாரோ நடந்து ராமு தாத்தாவோட வீடு திருவிழா மையமா மாறிச்சு. இப்படிதான் ராமு தாத்தாவோட ஞாயிற்றுக்கிழமையும் அவரோட அன்பும் சுவையும் ஊருக்கே ஒரு அடையாளமா இருந்துச்சு. ஓடிக்கொண்டே மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ராமு தாத்தா, சீக்கிரம் கொடுங்க, ரொம்ப பசிக்குது. ராமு தாத்தா ரொம்ப பாசத்தோட இலைகளே அழகா அடுக்கினார். சுட சுட சாதம், நல்ல மசாலா வாசனை கமழும் நல்லி மட்டன், அதோடு சேர்த்து கரகரப்பான அப்பளம். முதல் கவளத்தை வாயில போட்டதுமே அங்க இருந்த எல்லாருமே ஒரே குரலா சொல்லிட்டாங்க, வாவ் ராம தாத்தா, இது செம அசத்தல் சுவை. நீங்க ஏன் தினமும் இதை சமைக்க மாட்டீங்க? அடே சகோதரங்களே, இதுதான் இதோட மஜா. தினமும் கிடைச்சா இந்த சுவை எங்க ஸ்பெஷலா இருக்கும்? நினைச்சுக்கோங்க, இந்த மட்டன் ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான். உங்க ரகசியம் எதுவா இருந்தாலும் சரி ராமு தாத்தா, உங்க மட்டன் மட்டும் உண்மையிலேயே கிரேட். நாங்க முழு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக தான் காத்திருக்கோம். மெதுவா மெதுவா கூட்டம் அதிகரிச்சது. மதியமாகும் நேரத்துக்குள்ள முழு மட்டனும் காலி. சில பேர் முகம் சோகமா மாற்றிக்கிட்டு சொன்னாங்க, ராமு தாத்தா, கொஞ்சம் கிரேவி இருந்தாலும் போதும், அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். மன்னிச்சுக்கோங்க சகோதரங்களே, இப்போ கிரேவியும் இல்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனசு சோகமா இருந்தாலும் முகத்துல புன்னகையோட மக்கள் திரும்பி போனாங்க. இரவு ஆனதும் சுற்றிலும் முழுக்க அமைதி. ராமு தாத்தாவும் ஜானகி பாட்டியும் ஆற்றங்கரையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல மட்டன் சமைக்கிறீங்க. ஏன் நாம உண்மையிலேயே ஒரு ஹோட்டல் தொடங்க கூடாதா? மக்கள் தினமும் வருவாங்க. அட பாவி, தினமும் சமைச்சா இந்த சுவை தன்னோட மாயையை இழந்துடும்.
சுவையோட உண்மையான மகிழ்ச்சி காத்திருப்புல தான் இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான் போல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் உறுதி. உங்க கையோட சுவை ஒரு நாளும் மக்கள் மனசிலிருந்து போயிடாது. அப்படின்னு சொல்லிட்டு இரவு அமைதிக்குள்ள இருவரும் புன்னகையோட தூக்கத்துக்குள் நடந்து போனாங்க. அடுத்த நாள் காலை ராமு தாத்தா கிராமத்து தெருக்கள்ல நடக்க ஆரம்பிச்சார். நடக்க நடக்க சந்தை மையத்துல இருந்த பெரிய அரச மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தார். ராமு தாத்தா, நீங்க இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க. நேரம் இருந்தா என்னோட கூட வாங்க. எனக்கு ஒரு சின்ன தள்ளுவண்டி இருக்கு. அங்க நான் சிக்கன் கறி சமைப்பேன். என்னோட சிக்கன்ல என்ன குறை இருக்கு, சுவை பார்த்து சொல்லணும். அடே தம்பி, இது இன்னும் நல்ல விஷயம்தான். இங்க சும்மா உட்கார்றதுக்கு பதிலா உங்க சிக்கன் சுவை பார்க்கலாமே. வாங்க, உங்க திறமைய காட்டுங்க. இருவரும் அந்த தள்ளுவண்டிக்கு போனாங்க. அந்த இளைஞன் சீக்கிரமா சுட சுட சிக்கன் கறியும் சாதமும் அடுக்கி ஒரு தட்டுல வச்சு ராமு தாத்தாவுக்கு முன்னாடி வைத்தான். ராமு தாத்தா முதல் கவளத்தை எடுத்தார். கொஞ்ச நேரம் மெதுவா மென்று ராமு தாத்தா சுவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் மெதுவா சொன்னார், பாரு தம்பி, உங்க சிக்கன் கெட்டது இல்ல, ஆனா இதுல உயிர் இல்ல. உயிர் இல்லையா ராமு தாத்தா? நான் தாஜா மசாலா தான் போடுறேன். பிரச்சனை மசாலாவுல இல்ல, நீ சிக்கனை மேரினேட் பண்றியா? இல்ல ராமு தாத்தா, நேரடியாகவே சமைச்சிடுவேன். அதுதான் குறை. சிக்கனுக்கு உண்மையான சுவை வரணும்னா முதல்ல 30 நிமிஷம் எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா தடவி மேரினேட் பண்ணு. அந்த மசாலா சிக்கனோட உள்ளுக்குள்ள நன்றா கலந்து ஊறினாதான் அசல் சுவை வரும். அப்புறம் சமைச்சு பாரு, மக்கள் திரும்ப திரும்ப கேட்டு வருவாங்க. ரொம்ப நன்றி ராமு தாத்தா, நாளையிலிருந்து நிச்சயமா இப்படியே செய்வேன். ராமு தாத்தா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பினார். கொஞ்ச தூரம் போய் தன் பழைய நண்பன் குமார் வீட்டுக்கு வந்தார். குமார் மாடத்துல கயிறு கட்டில மேல உட்கார்ந்திருந்தார். அடே, நாளுக்கு நாள் நீ வயசாயிட்டே போற. அது உண்மைதான் நண்பா. ஆனா நீ மட்டும் எப்படி இவ்வளோ இளமையா இருக்க? எங்கேயாவது ஏதாவது ரகசியம் ஒளிச்சு வச்சிருக்கியா? ரகசியம் இருக்குதான், ஆனா சொன்னா நீயும் இளைஞனா மாறிடுவ. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க நம்ம இருவரையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இருவரும் சேர்ந்து பெரிய சிரிப்புல வெடிச்சாங்க. பாரு நண்பா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் வீட்டுக்கு வந்துடு. உனக்கு என் வாழ்க்கையிலேயே சிறந்த மட்டன் சாப்பிட வைக்கிறேன். கண்டிப்பா வரேன். யாரு, உங்க மட்டன் பத்தி நிறைய புகழ் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் நிச்சயம் வருவேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு ராமு தாத்தா விடை பெற்று தன் வீட்டுக்கு திரும்பினார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ராமு தாத்தா மீண்டும் காலையில இருந்தார். தாஜா மட்டன் வாங்கி வந்து பெரிய ஹேண்டில மரச்சூளையில் சமைக்க ஆரம்பிச்சார். மெல்ல மெல்ல கரம் மசாலாவும் அவரோட ரகசிய மசாலாவும் கலந்த வாசனை முழு ஊரையும் நிரப்பிச்சு. மதியம் சரியாக 12 மணி அடிச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட ஆரம்பிச்சாங்க. முதல் தேவை டைமாறப்பட்டதும் அனைவரோட முகத்துல சந்தோஷம் மலர்ந்தது. அட ராமு தாத்தா, இன்னைக்கு தட்டுல மட்டன் துண்டுகள் அதிகமா தெரியுதே. ஆமா ராமு தாத்தா, எனக்கு 2 நல்லி துண்டுகள் கிடைச்சிருக்கு. அடே சகோதரங்களே, இன்னைக்கு நான் திட்டமா எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். ஏன் ராமு தாத்தா, இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம்? ராமு தாத்தா மெதுவா புன்னகையோட சொல்ல ஆரம்பிச்சார். இன்னைக்கு இருக்கிற இதே தேதியில தான் நான் முதன் முறையா ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சமைக்க ஆரம்பிச்சேன். அதனால் இத நம்மளோட ஆண்டு விழா நினைச்சுக்கோங்க. அந்த சந்தோஷத்துக்காக இன்னைக்கு எல்லாருக்குமே இரட்டிப்பு மட்டன். இதை கேட்டதும் ஊரு முழுக்க சந்தோஷத்துல குதிச்சது. மக்கள் சாப்பாட்டுல மூழ்கி போனாங்க. வாவ் ராமு தாத்தா, காத்திருந்த நேரம் ரொம்ப நீளமா இருந்தாலும் இன்னைக்கு கிடைச்ச சுவை இரட்டிப்பு. அந்த கூட்டத்துல ஒரு புதிய முகமும் இருந்தது. சுத்தமான உடை, நகரத்து ஸ்டைல், ஒரு நகரத்திலிருந்து வந்த மனிதன். அவன் ராமு தாத்தாவோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மெதுமா சொன்னான், ராமு தாத்தா, இந்த ரெசிபி எனக்கு சொல்லிடுங்க. நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயார். நீ யாரு? உன்னை இதுவரை ஊர்ல பார்த்ததே இல்லையே. நான் நகரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் நடத்துறேன். உங்க மட்டன் புகழ் கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன்.
இந்த ரெசிபி கிடைச்சா என் ஹோட்டல் வியாபாரம் இரட்டிப்பா ஆகிடும். நான் இந்த ரெசிபி சொன்னாலும் கூட உனக்கு இந்த சுவை கிடைக்காது. ஏன் ராமு தாத்தா? சுவைனா ரெசிபியிலிருந்து தானே வரும். இல்ல சகோதரா, சுவை மசாலாவில மட்டும் இல்ல. இந்த மட்டன் மரச்சூளையில மெல்லிய தீயில மணிக்கணக்கா வேகுது. உங்க ஹோட்டல்ல கேஸ் அடுப்பு இருக்கும், அங்கேயே வித்தியாசம் ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தாலும் சொல்லுங்க ராமு தாத்தா, நான் நிறைய பணம் தரேன். பணத்தால சுவைய வாங்க முடியாது. எனக்கு என் ரகசியத்தை சொல்லணும்னா அது என் ஊருக்கு தான், உனக்கு இல்ல. இதை கேட்டதும் அந்த நகரத்து மனிதன் கோபத்தோட புலம்பிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். வாவ் ராமு தாத்தா, நீங்க தான் உண்மையிலே எங்க ஊரின் பெருமை. சகோதரங்களே, இந்த அன்பு தான் எனக்கு கிடைக்கிற உண்மையான வருமானம். இப்போ வயசாகிட்டு வருது. இந்த மட்டன் ரகசியத்தை நமக்கு பிறகு யார் பார்த்துக்க போறாங்கன்னு யோசனையா இருக்கு. அது உண்மைதான். ஆனா யாருக்கு இந்த ரகசியத்தை கொடுக்க முடியும்? உங்க மாதிரி யார் சமைக்க முடியும்? என்னவோ மேலே இருக்கிறவன் நமக்காக யாரையாவது அனுப்புவான் போல. பேசிட்டு இருக்கும்போது கதவை திறந்து ஒரு சிறுவன் வருகிறான். ராமு தாத்தா, நான் அனாதை. பல நாட்களா சாப்பாடு இல்லாம இருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? ராமு தாத்தா அவனை உடனே உள்ளே அழைத்தார். ஜானகி பாட்டி சாதமும் மிச்சமிருந்த மட்டன் துண்டுகளும் உடனே பரிமாறினாங்க. அந்த பையன் கண்ணீரோட சாப்பிட்டான். ராமு தாத்தா, உங்களோட இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னிலிருந்து நீதான் எங்களோட மகன். இந்த ரகசியமும் இப்போ உன்னோடது தான். இப்படிதான் ராமு தாத்தாவுக்கும் ஜானகி பாட்டிக்கும் ஒரு வாரிசு கிடைச்சான். மூவரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த கிராமத்துல அன்பும் சுவையும் மனித தன்மையும் கலந்த ஒரு புதிய சந்தோஷ கதை எழுதப்பட்டது.